படத்துடைய முதல் 6 நிமிஷம் காட்சி ஸ்னீக் பீக்ல வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகியாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு நம்ம படம் பார்க்கும்பொழுதும், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையும் நமக்கு அந்த த்ரில்லர் குறையாம ஒரு படத்த வந்து குடுத்துருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். அது எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்கன். இந்த படத்த வந்து இயக்கியிருக்காரு புதுமுக இயக்குனரான லியோ ஜான் பால். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா விஜய் ஆண்டனி, அஜய் தர்ஷன் அண்ட் பிரிட்டிகா சகா, சமுத்திரக்கனி, மகாநதி சங்கர் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். அண்ட் மார்கன் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சென்னையில் ஒரு இளம் பெண் வந்து கருகிய நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நியூஸை கேள்விப்பட்டு மும்பையிலிருந்து கிளம்பி வராரு த்ருவ். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி அவருடைய பொண்ணை வந்து பறி கொடுத்துருக்காரு. இந்த கொலையாளியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அன்அஃபிஷியலாக இந்த கேஸை எடுத்து வந்து தேடவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையும் ரொம்ப சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டேரக்டர் ஒரு ரைட்டர், டேரக்டரை தாண்டி எடிட்டர் அப்படின்றத நம்ம வந்து விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது அவரோட எடிட்டிங் ஸ்டைலை வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அந்த ஒரு நமக்குள்ளே வந்து இது ஒரு க்யூரியாசிட்டியை வந்து அவருடைய எடிட்டிங்லேயே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுவும் படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு பில்டப்லாம் கொடுக்காம, கதைக்கு என்ன தேவையோ ஒரு செட்டில்டான ஒரு ஆக்டிங்கை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருக்கான அந்த பெரிய மாஸ் சீன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு செட்டில்டான அவருடைய மாஸ் சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் அறிமுகமான அஜய் தர்ஷன் அவருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருடைய கேரக்டருமே வந்து நல்லா இருந்துச்சு. தமிழ் அறிவு ரொம்ப சூப்பராக வந்து அந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தார். அண்ட் தென் சகா அவர்களும் வந்து அவருடைய போலீஸ் ரோலை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கதை ஆக்சுவலாக இந்த கொலை செஞ்சது இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருவோம். அதாவது தமிழ் தான் இந்த கொலை செஞ்சுருப்பாரு அப்படின்ற மாதிரி கதை போகும். பட் அங்கேருந்து வேற ஒரு ஜேர்னியில் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு த்ரில்லரை வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு சஸ்பெக்டாகவும் வந்து இவங்களாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இருந்துகிட்டே இருந்துச்சு. கொலையாளியே கடைசி வரையும் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாமல் எடுத்துகிட்டு போனதுமே வந்து கதைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். குறிப்பாக வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரில்லர், ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் இதெல்லாம் தாண்டி இதில் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரியுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஃப்ளேவருமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இல்லை, கரெக்டான ஒரு லேயரில் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வேகமாக நல்லாவே போச்சு. செகண்ட் ஹாஃப் அது கூட இன்னும் கொஞ்சம் குறையாமல் ரொம்ப நல்லாவே வந்து போயிருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக படமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2 மணி நேரம் 12 நிமிஷம் வந்து டியூரேஷன். அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப சிறப்பாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி அவருடைய பங்குக்கு, அதாவது ஹீரோ அப்படின்ற பங்குக்கு மட்டும் இல்லாமல் ஆஸ் ஏ மியூசிக் டைரக்டராகவுமே வந்து படத்துக்கு ப்ளஸ் தான். அவர் அந்த ஆரம்ப காட்சியில் ஒரு பாடல் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய அந்த சோக பாடல் ஆகட்டும், இல்லைனா நடுவில் வந்து சில பிஜிஎம்ஸ் ஆகட்டும், அதை தாண்டி ஒரு சின்னதாக ஒரு லவ் சாங் ஆகட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே வந்து தலைமை வந்து கொஞ்சம் ஃபயர் வந்து கொடுத்துருந்தாரு. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருந்துச்சு. அது படத்தோடையே வந்து பொருந்தி போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் விஷுவலாக வந்து படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் எடிட்டிங் வைஸில் ரொம்ப நல்லாவே இருக்குது. கதை சொன்ன விதமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தென் ஓவராலாக வந்து மார்கன் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எவ்வளோ ரெசிஸ்ட்டாக வந்து ஒரு வெள்ளை கலர் தான் வந்து இங்கே பெருசு அப்படின்றத வந்து இது பண்ணுறதுனால, அதனால் வந்து நமக்கே தெரியாமல் மற்றவங்க மேலே எவ்வளோ பெரிய வன்முறையை வந்து திணிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது நமக்குள்ளே வந்து புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மார்கன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து புலிகேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.